உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் கவிமகள் ஜெயவதி. இந்த உலகில் வாழ வேண்டும் என்றால் வழிப்போக்கனை போலதான் வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும். வாழ்க்கையில் பிறரின் பேச்சை கேட்பதை முதலில் நாங்கள் நிறுத்த வேண்டும். வாழ்க்கையில் எதிர்மறையான பேச்சுக்களை கேட்பதை முதலில் நாங்கள் நிறுத்த வேண்டும். இங்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு விதமானது. பலருக்கு சூழ்நிலைகள் புரிவதில்லை, சிலருக்கு கஷ்டங்கள் தெரிவதில்லை, இன்னும் சிலருக்கு இறைவனின் நாட்டத்தை உணரும் பக்குவம் இல்லை, இன்னும் சிலருக்கு மனச்சாட்சி என்ற ஒன்றே இருப்பதில்லை. இவ்வாறான மனிதர்களுடன் வாழும்போது பல நேரங்களில் செவிடனாக வாழ பழகிக் கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் மீதான உறுதியான நம்பிக்கையை கொண்டு அனைத்தையும் சிறு புன்னகையோடு கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரினதும் பேச்சை நின்று நிதானமாக கேட்கப் போனோமானால் பிழைக்கப் போவது எங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, எங்களின் நிம்மதியும் தான். யார் என்ன சொன்னாலும் நேர்மறை எண்ணங்களோடு நேர்மறை வார்த்தைகளோடு என் இறைவன் எனக்கு போதுமானவன், அவன் நீதியானவன், அவன் என்னை முழுதாய் அறிந்தவன், என் கூடவே இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருப்பதும் அவனே, என் பொறுமையை அறிந்த அவன் எனக்கு தகுந்த கூலியையும் வைத்திருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டு முன்னோக்கி தைரியமாக நகர்ந்து செல்லுங்கள். இவ்வளவுதான் வாழ்க்கை. இப்பிரபஞ்சத்தில் ஒரு வழிப்போக்கனை போல வாழ்ந்து விட்டு செல்லுங்கள்.